Hi friends, welcome to my channel ராசாத்தி சமையல் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் பிசின்ல தான் இன்னைக்கு நம்ம ஒரு மில்க் செய்ய போறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சூடானதும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆல்ரெடி பாதாம் பிசினை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நைட்டு ஃபுல் நைட்டு ஊற வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம் பிசின் எடுத்து மிக்சியில் 2 சுற்று சுற்றினீங்கன்னா தூள் தூளாகிடும். அதை நீங்கள் ஒரு சுடுதண்ணியில் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் பாதாம் பிசின் ரெடி ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை பாலில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப் பால் அப்படின்னா 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொதித்து வரணும். பாலும் பார்த்திங்கன்னா பாலும் பாதாம் பிசினும் நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பாலோட டேஸ்ட் எல்லாம் பாதாம் பிசினுக்குள்ளே இறங்கும். அந்தளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் இது நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் பாலை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். பால் கூட நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்காக நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்தால் பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சாலும் பார்த்திங்கன்னா பால் வந்து திரிஞ்சிடும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான ஹெல்தியான பாதாம் பிசின் மில்க் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.